தினமொரு வசனம். சங்கீதம் 91 வசனம் 1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எங்களுக்கு எதிராக யாரோ பில்லி சூனியம் செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஏராளம் சோதனைகள். எங்கள் குடும்பத்திற்கு எதிராக எரிச்சலின் ஆவியும் பொறாமையின் ஆவியும் வன்கண்ணின் ஆவியும் மிக வல்லமையாக கிரியை செய்கின்றன. இவ்விதமாக சொல்லி ஜெப உதவியை நாடும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இந்நாட்களில் அதிகம். தங்களுக்கு வரும் சோதனைகளையும் சமாதானமின்மைகளையும் தொடர்ந்த கஷ்டங்களையும் முன்பின் யோசிக்காமல் பில்லி சூனியத்தாலும் மந்திர கட்டுகளாலும் வந்துள்ளதாக முடிவு செய்யும் பழக்கம் நல்லதல்ல. எதற்கெடுத்தாலும் சாத்தானின் போராட்டம், ஆவிகளின் போராட்டம் என்று பெயரிட்டு தங்களின் ஆவிக்குரிய பலவீன நிலைகளை மறைக்க எண்ணுவதால் பிரச்சனைகள் ஓயாது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேவ பிரசன்னத்தை தங்களின் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு பதிலாக எப்போதும் சாத்தானின் பிரசன்னத்தையே உணர்ந்து கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். 91 சங்கீதத்தில் பலவித தீங்குகளை குறித்து காண்கின்றோம். ஆனால் கர்த்தரை நம்பிய மனிதன் அவைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகின்றான். எப்படி அவன் பாதுகாக்கப்படுகின்றான்? முதலாவது, அவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவனாகவும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறவனாகவும் இருக்கிறான். எனவே ஆபத்துகள் அவனை பாதிக்க முடியவில்லை. தீய ஆவிகளின் கிரியைகள் உண்டு, பில்லி சூனியங்களும் மந்திரவாதங்களும் உண்டு. ஆனால் தேவ வல்லமையின் பாதுகாப்பை பெற்ற மக்கள் அவைகளுக்கு அஞ்சிட அவசியமில்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஐக்கியத்தில் வாழ்கின்ற நிச்சயமுடைய மக்களை தீய ஆவிகளின் வல்லமையும் பில்லி சூனியத்தின் தீமைகளும் ஒன்றும் செய்ய இயலாது. முதலாவது, நாம் கர்த்தருடைய நிழலில் தங்குகிறவர்களாக அவருடைய சமூகத்தை உணருவதற்கு விழிப்புடையவர்களாய் இருந்தால் எந்த பில்லி சூனியமும் மந்திரமும் முன்னோர்களின் சாபமும் ஆவிகளின் தொல்லையும் ஒன்றும் நம்மை எதுவும் செய்ய முடியாது. நாம் தேவனுடைய நிழலில் தங்கி விசுவாச கேடகத்தை பிடிக்காமல் மந்திரம் தந்திரம் என கூறிக்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் விடிவு காலம் வராது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு சித்தமான எல்லா செயல்களையும் செய்ய கிருபை பாராட்டும். ஆமீன்.